சில குழந்தைக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை வரலாம். அதனால தப்பு கிடையாது. 2 மாதம் 3 மாதம் கழிச்சு வந்து ஏதோ ஒன்று பயப்படக்கூடாது. நம்ம உடம்புல போதுமான அளவு ரத்தம் இல்லைன்னா தள்ளி தான் வரும். அது கொஞ்சம் வயசாக நம்ம கர்ப்பப்பை நல்லா வளர்ச்சி அடையும் போது ஆட்டோமேட்டிக்காக மாதம் நம்ம வந்து பீரியட்ஸ் ஆகிறது அதுவாக வந்துடும். இந்த பீரியட்ஸ் ஆகும்போது பேட் வைக்கிறீங்களா, வேறு கிளாத் எது வைக்கிறீங்களா? பேடு தான் வைக்கணும் கம்பல்சரி. யாருமே அப்பா மாதிரி உள்ள கிளாத் எதுவுமே வைக்கக்கூடாது. இப்போதான் நிறைய இதெல்லாம் திருப்பி உங்களுக்கு வந்து வெட்டி பேடாக வச்சுக்கணும். நீங்கள் ஆக்சுவலாக வந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கூட்டிட்டோம்னா மினிமம் ஒரு 4 மணி நேரம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் நீங்கள் ஸ்கூலுக்கு வந்துட்டீங்கன்னா காலையில் வச்சுட்டு வரும்போது மதியம் இன்டர்வல் ஃபுல்லாக ஒரு தடவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சாயந்தரம் வீட்டுக்கு போகிறவங்க ஒரு தடவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்கூல் டைத்தில் வரும்போது அந்த பேடாக வந்து வீட்டிலேருந்து வரும்போது பேப்பர் எடுத்துக்குவாங்க. பேப்பர் கவர் அதுக்குள்ள ஒரு கவர் எடுத்துட்டு 2 பேப்பர் வந்து நல்லா ரேப்பர் வச்சு பாசிட்டிவ் வச்சு இங்கே தனியாக இது வச்சுருக்காங்க அப்படின்னா இதுக்குள்ளெல்லாம் போட்டுருக்காங்க. இதுக்குள்ளே பண்ணாதெல்லாம் இந்த ஸ்கேவஞ்சர் வருவாங்களா அவங்க தனியாக வாங்குறாங்கன்னா அவங்க என்ன கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா புளியில் போட்டு ஒரு கொஞ்சம் மண்ணெண்ணெய் விட்டு மொத்தமாக எரிச்சு விடும். அப்படியே தூக்கி போட்டக்கூடாது. சரியா? நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமா அது அசிங்கமாக தானே இருக்கும். நம்ம அது அப்படியே தூக்கி போட்டோம்னா ஆடு யாராவது ஒரு நாய் கூட என்ன செய்யும் கம்மிக்கு எடுத்துரும். அதெல்லாம் பேட் யூஸ் பண்ணுற போது டிஸ்போஸ் பண்ணுறது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அது தக்க டிஸ்போஸும் பண்ணுறதும் நல்லா இதாக பண்ணணும். சரிங்களா? அது பண்ணிடும். சில பேருக்கு பயிர் பிடிக்கும், சில பேருக்கு பயிர் பிடியாமல் இருக்கும். அதெல்லாம் சரியாக மாறிக்கும். அதை அப்படிலாம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நீங்கள் கம்பல்சரி போட்டு போகணும். வேலைக்கிழமை கொடுக்குறாங்கல்ல, வேலைக்கிழமை ஏன்னா நம்ம இதெல்லாம் வந்து நிறைய வந்து ரத்த சோகையினால் பாதிக்கிறதுக்கு வந்து அதிகமாக இருக்காங்க. அதனால தான் அரசாங்கம் வந்து பின்னாடி திருப்பியாகி நீங்கள் குழந்தை பண்ணும்போது உங்களுக்கு நிறைய அனிமிக்கா இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ பார்த்தாக்கா ஸ்கூல் வயசுலேருந்து உங்களை கொண்டு வந்தாக்கா சரி வரணும்னு இருக்காது. அந்த ரத்த சோகை மேம்படுத்துறதுக்கு அந்த ப்ரோக்ராமே கொண்டு வந்தது. வேலைக்கு சொல்லுது நான் டீச்சர்கிட்ட சொல்லிட்டு அதுமாதிரி இருக்காங்க. மற்றபடி சத்து மாத்திரை வந்து யாருக்குமே எதுவுமே பண்ணாது. நிறைய கருவேப்பிலை சாப்பிடுது அப்படின்னு நல்லா பண்ணணும். சரியா? அயன் நிறையா இருக்கும் அது எல்லாம் உங்களுக்குலாம். அப்புறம் பிள்ளைங்க அழகாக இருக்கிறதுனால ஒரு வயசுக்கு மேலே போய்ட்டு அம்மா அப்பா கடைசி விட்டு இப்போ நம்மளா மேக்கப் பண்ணுற ஆரம்பிச்சோம்ல போடுறதுலாம் நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. மனசளவு நம்மளே ஒரு குழந்தை நம்மளுக்கு எப்படி ஒரு குழந்தைங்கிற மாதிரி வரும். அதனால 21 வயசுக்கு மேலே தான் கல்யாணம் பண்ணணும். அதை நல்லா வச்சுக்கணும். யாராக இருந்தாலும் சொல்லுங்க, எங்கள் வீட்டில் சொல்லியிருக்காங்க, எங்கள் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க, ஹாஸ்பிட்டல் சொல்லியிருக்காங்க, சொல்லி கொடுத்தாங்க, டாக்டருக்கு சொன்னாங்க அப்படின்றத சொல்லணும். அப்போ 21 வயசுல நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ என்ன செய்யணும்? படிக்கணும்.